இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்கும்போது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதே அதிகாரத்தில் 14வது வசனம் இப்படி சொல்லுது, தீமை செய்ய மகிழ்ந்து. இந்த 2 வசனங்களும் மகிழ்ச்சியை பற்றி தான் பேசுது. இதில் ஞானம் தரும் மகிழ்ச்சி தேவனோடு நம்மளை இன்னும் நெருக்கமாக்கும். அது சமாதானம், பரிசுத்தம், ஆசீர்வாதம், அப்புறம் நித்திய ஜீவனுக்கு நம்மளை கொண்டு செல்லும். யோசேப்பு தேவனுடைய ஞானத்தை தெரிந்தெடுத்ததுனால சிறையிலிருந்து சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட்டார். பாவம் தரும் மகிழ்ச்சி சில நொடிகள் இனிமையாக இருக்கும், ஆனால் அதனுடைய முடிவு வெட்கம், வேதனை, அடிமைத்தனம், அழிவு. சிம்சோன் பாவத்தின் இன்பத்தை தெரிந்தெடுத்ததுனால தனது பலத்தையும் பார்வையையும் சுதந்திரத்தையும் இழந்தான். இயேசுவில் உண்மையாக மகிழ்ச்சியை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னா, தேவ வார்த்தையை தியானிக்கணும், தினம் ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும், தேவனை துதிச்சுக்கிட்டே இருக்கணும், பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்பி தேவனுக்கு கீழ்ப்படியணும். நம்முடைய பாவத்தின் மகிழ்ச்சி தற்காலிகம், கிறிஸ்துவனுடைய மகிழ்ச்சி மட்டும்தான் நித்தியமானதுங்கிறத நம்ம ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும். யோசேப்பு ஞானத்தை தெரிந்தெடுத்து உயர்ந்தார், சிம்சோன் பாவத்தை தெரிந்தெடுத்து வீழ்ந்தார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஞானத்தை தெரிந்தெடுத்து யோசேப்பை மாதிரி உயர்த்தப்படுவதற்கான அத்தனை வழிமுறைகளையும் தேவ ஆவியானவர் நமக்கு சொல்லித் தருகிறாரு. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றிப்பா. நீங்கள் பேசியிருக்கிறீங்க, ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் 100 மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றியப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற இன்னைக்கு நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் நீங்கள் அறிந்தவராக இருக்கிறீங்க ஏசப்பா. அமேன் அப்பா. நன்மையை தெரிந்தெடுத்தவர்களாக அமேன். உம்மோடு இன்னும் அதிக உறவோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. உம்முடைய வார்த்தையை வாஞ்சியோடு தெரிந்தெடுக்கிற இந்த பிள்ளைகள் எத்தனை முறை இடறி விழுந்தா கூட இப்பொழுது மீண்டும் எழும்பி நடக்க வைத்திருக்கிறீங்க ஏசப்பா. அமேன். இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் அப்பா உம்முடைய உயர்வை, நீங்கள் இவர்களுக்கு செய்ய போகிற நன்மைகளை அப்பா இந்த பிள்ளைகள் கண்கள் காண அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. நீங்கள் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறீங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீரை நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. அமேன். நீங்கள் மாத்திரம்தான் அறிவிங்க ஏசப்பா. யாருக்குமே தெரியாமல் குடும்பத்தில், ஃப்ரெண்ட்ஸ், வேலை பார்க்குற இடங்களில் யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக கண்ணீர் வடிக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்கிறாங்க ஏசப்பா. அமேன். உம்முடைய பிள்ளைகளின் சகலவற்றையும் நீங்கள் அறிபவராக இருக்கிறீங்க ஏசப்பா. அமேன். யாருமே இல்லாத இடத்துல அப்பா இவங்க வடிக்கிற கண்ணீர், இவங்க படுகிற வேதனை, இருதயத்தில் இருக்கக்கூடிய குழப்பம், சஞ்சலம், தவிப்பு, இதெல்லாவற்றையும் அறிந்தவராக அப்பா இந்த ஜெபத்தில் என்னோடு ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் ஒரு விடுதலையை கட்டளையிடுறீங்க ஏசப்பா. மன குழப்பத்திலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுறீங்க ஏசப்பா. அமேன். அழுகிற கண்ணீர் அப்பா இனி இவர்களுக்கு சந்தோஷமாக மாறட்டும் ஏசப்பா. அமேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் அப்பா நீங்கள் இப்பொழுது கிரியை செய்கிறீங்க ஏசப்பா. இருதயத்தில் அப்பா உலகம் கொடுக்க முடியாத உம்முடைய சமாதானம் நிரப்பப்படுவதாக ஏசப்பா. அமேன். தெரிந்தெடுத்து நீங்கள் இன்றைக்கு என்னோடு ஜெபிக்க வைத்திருக்கிற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் இருதயத்தில் ஒரு பரிபூர்ண சமாதானத்தை இப்பொழுது உணரணும்ப்பா. அமேன். அவர்கள் முன்னாடி இருக்கிற எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு பெருசாக தெரியக்கூடாது. அமேன். அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குற்ற உணர்ச்சி இப்பொழுது நீக்கப்படணும் ஏசப்பா. நான் பாவி, நான் மறுபடி பாவம் செய்கிறேன், நான் செய்த இந்த பெரிய பாவம் எப்படி தேவன் என்னை மன்னிப்பார்? வேறு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ரகசிய பாவங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு தேவன்கிட்ட இறக்கி வைங்க. அமேன். உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய பாரத்தை எல்லாவற்றையும் அவர்கிட்ட இறக்கி வைங்க. பாவம் மாத்திரம் அல்ல,
பாரத்தையும் நாம் சுமந்துட்டுருக்கணுங்கிறது தேவனுடைய விருப்பம் அல்ல. அவருடைய சித்தம் அவர்கிட்ட சகலவற்றையும் நாம் கொட்டி தீர்க்கணுங்கிறது தான். கொட்டுறது மட்டும் அல்ல, கொட்டி தீர்க்கணும். ஆமேன். அன்னால் தன்னுடைய மனக்கிளேசத்தை அவருடைய சன்னதியில் ஊற்றுனதுக்கப்புறம் துக்கமுகமாக இருக்கவில்லைன்னு வசனம் சொல்லுது. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும், ஆமேன், அத்தனை குழப்பங்களையும் கவலைகளையும் குற்ற உணர்ச்சியையும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பாரத்தையும் அவர்கிட்ட இன்றைக்கு இறக்கி வைங்க. அதற்காக தான் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. மகளே, மகனே, நீ இதை சுமக்க தேவையில்லை. உனக்காக நான் யுத்தம் செய்கிறேன்னு சொல்லுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமேன். அவருடைய சத்தம் உங்கள் காதுகளில் இப்பொழுது கேட்கட்டும். அவர் பேசுகிற சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கட்டும். உங்களுக்காக இறங்கி வந்து உங்களை குனிந்து தூக்கி உயர்த்துகிற தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீங்க. ஆமேன். அவருடைய சத்தம் இன்றைக்கு உங்கள் காதுகளில் கேட்கட்டும். அவர் பயப்படாதேன்னு உங்களை பார்த்து சொல்லுகிறது. உன்னை விட்டு நான் விலக மாட்டேன்னு சொல்லுகிறது. நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லுகிறது. எல்லா வார்த்தையும் இன்றைக்கு உங்கள் காதுகளில் கேட்கட்டும். உங்களுடைய துக்கம், உங்களுடைய கவலை, துன்பம், பிரச்சனைகள், இது எல்லா சத்தத்தையும் கொஞ்சம் அமைதியாக்கிட்டு நீங்கள் அவரை நோக்கி அமர்ந்துருங்க. அவருடைய நடத்துதல் மிக அற்புதமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு புதிய வழியில் உங்களை நடத்துவார். அந்த இடத்துல நீங்கள் போகும்போது மாபெரிய உயர்வை உங்களுக்காக கட்டளையிட்டிருக்கிறாரு. இது உங்களுக்காக தேவன் பேசுகிற வார்த்தை. ஆமேன். உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் அவர் பேசுகிற வார்த்தை. நீங்கள் ஒவ்வொருத்தரும் சாட்சியாக இதை சொல்ல போகிறீங்க. ஆமேன். இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற நீங்கள் இதை சாட்சியாக சொல்ல போகிறீங்க. ஆமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியாக நிறுத்துங்க ஏசப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை அப்பா, ஞானத்தின் மூலமாக சந்தோஷத்தை உமக்குள்ளே அனுபவிக்க வைங்க ஏசப்பா. ஒரு பிள்ளை கூட தவறி போகாதபடிக்கு அத்தனை பேரையும் கூட்டி சேர்க்கிற நல்ல மேய்ப்பன் நீங்கள் ஏசப்பா. 99 ஆடுகளை விட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடித்து மகிழுகிற தேவனப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகளை உங்கள் கரத்தில் முழுமையாக கொடுக்குற ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறேன். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை, எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாம் சேர்ந்து விலக்கி பாதுகாத்தரலுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையும் சமாதானமும் இப்பொழுது நிறப்பட்டு ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.